ஒன்லி ரேசிங்க்கு மட்டும்தான். ரேசிங்க்கு எடுத்துகிட்டு போவோம், டைமிங் பார்க்க எடுத்துகிட்டு போவோம். ஹைவேஸ் என்னைக்கெல்லாம் பண்ணுறோமோ அன்னைக்கு ஃபுல்லாக இவர் தான். அர்கான் 18 டிடி பைக். இது வந்து பிடி வின். இது ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஒரு என்னோட லக்கியஸ்ட் சைக்கிள் சொல்லலாம், சென்டிமெண்டல் சைக்கிள் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு பேர் கூட வச்சுருக்கேன். இதோட பேர் வந்து சாக்லேட். அப்படின்னா அது எனக்கு பிடிச்ச அவெஞ்சர்ஸில் வர ஒரு பேர். அது அவெஞ்சர்ஸில் யாரோ கேள்விப்பட முடியாது, அது ஒரு கேரக்டர். அது அவெஞ்சர்ஸில், ஐ மீன் மார்வலில் அது ஒரு கேரக்டர். சாக்லேட் அப்படின்ற பேர் வந்து இதுக்கு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப சென்டிமெண்டலான பைக். எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச பைக்கு. அதே மாதிரி எப்படி சொல்கிறது, என்னை ஒரு ரேஸில் வின் பண்ண வச்ச பைக்கு. ரேசிங் உள்ள போகிறதுக்கு காரணமே இந்த ஒரு பைக் தான். இது வந்து பிடி வின். இப்போ இந்த மாடல் வந்து ஆனால் கிடையாது, அதுதான் ஒன்று. இது வந்து ட்ரைபன் 100. இது வந்து ட்ரைபன் 100. இது சரிப்பா. இது வந்து ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்க பைக். இது ரேசிங் ப்ராக்டிஸ்க்காக எடுத்துருக்கிறேன். இதை வச்சு தான் இப்போ ப்ராக்டிஸ் ஃபுல்லாக. எப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஹார்டானா எப்படி சொல்கிறது, ஆர்கான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இதில் பெடலிங் ஹார்டாக இருக்கும். ஏன்னா பேசிக் மாடல் அப்படின்றதுனால பெடலிங் ஹார்டாக இருக்கும். பட் ஆனால் இது ரோடு தான், பேசிக் ரோடு, ஒரு என்ட்ரி லெவல் ரோடு இது. அதனால இதை யூஸ் பண்ணிட்டு இதில் ப்ராக்டிஸ் எடுத்து நம்ம ஆர்கான் ஓட்டக்குள்ள எஃபர்ட் நமக்கு நல்லா இருக்கும். அது வந்து ரேசிங்க்கு மட்டும். இது வந்து ட்ரைனிங் பர்பஸ் மட்டும். இது ட்ரைபன் 100. அது வந்து டைமிங்காக ஆர்கான் பயன்படுத்துறது, ரேசிங்க்கு மட்டும். பிடிவின் வந்து ஃபுல்லாக எல்லாமே அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒரு மைனர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னன்னா பின்னாடி பேரிங் செட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது இப்போதைக்கு கொஞ்சம் மாற்ற முடியல. இந்த சென்ஸ் எப்படி சொல்றது, ட்ரைபன்ல வந்து குவிக் ரிலீஸ் இருக்கும், பிடிவின்ல குவிக் ரிலீஸ் கிடையாது. அதுல வந்து நெட் டைப்ன்றனால என்னாச்சுன்னா ஃப்ரேம் வந்து அலாய் நமக்கு. நெட் குவிக் ரிலீஸ்னா இந்த லிவர் இருக்கும். ஆமா, அந்த லிவர் குவிக் ரிலீஸ் இருக்கும். ஆமா, ஃப்ரண்ட்லயே லிவர் இருக்கும். ஓகே ஓகே. பிடிவின்ல வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் தான் லிவர், பேக்ல வந்து லிவர் கிடையாது. ஓகே ஓகேவா. அதனால அந்த நெட்டை நம்ம ஒரு தடவையும் கழட்டி போறதுனால ஃப்ரேம் தேய ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு மேலேயே நான் அது ரொம்ப ஹார்டாக ஓட்டி இப்போ ஃப்ரேம் திருப்பி ஏதாவது பஞ்சர் ஆச்சு அப்படின்னா இப்போ நான் அதை ஒரு தடவை கழட்ட ஃப்ரேம் தேயுது ரொம்ப. அது ஸ்கூலுக்கு லோக்கல் கடைக்கு போகிறதுக்கு, மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு, இந்த அப்பயும் அதை எடுத்துகிட்டு போவேன். இன்னொரு டைம் எடுத்துகிட்டு போவேன் லாங். என்னைக்குன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வாரத்தில் 7 நாளும் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். வாரத்தில் ஒரு நாள் ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் எங்களுக்கு எக்ஸசைஸ், பாடி எக்ஸசைஸ் மாதிரி நாங்கள் பண்ணுவோம். அப்போ ஒரு நாள் வந்து சைக்கிள் ஓட்ட மாட்டோம். அப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா ஓட்டாமே இருக்கக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் இதை எடுத்துகிட்டு போவேன். சரி, ஓகே. இது என்ன, இதில் ரெண்டுத்துலேயும் பெடல் வேற மாதிரி இருக்கு. இதில் எப்படி இருக்கு பெடல்? அது வந்து பிடிவின்ல பெடல் இந்த மாதிரி இருக்குது, இதுலேயும் பெடல் அந்த ட்ரைபாலில் இருக்க மாதிரியே இருக்குது பெடல். என்ன? ஆமாம், அது வந்து ஆக்சுவலாக அது வந்து கிளிக் பெடல்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுக்குன்னா ரேசிங்க்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய பெடல்ஸ். அது ரேசிங் இந்த சென்ஸ் காம்படிஷன் போகல, ரேசிங் போகல, அப்போ மட்டுமே யூஸ் பண்ணுற பெடல். அது வந்து கிளிக் பெடல்னு சொல்லுவாங்க. இது வந்து பெடல் எப்படி தனி காஸ்ட் தான். இது வந்து பெடல் வந்து ஒரு பெடலே 4000 சம்திங் வரும். இதுக்கு போடுறது சாதாரணமாக போடுறதுக்கு இதுக்கு அந்த ஷூவை எடுத்து காட்டுங்க. அதுல வந்து நம்ம நார்மல் ஷூ யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஷூ இந்த மாதிரி ஷூ வந்து அதில் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஷூ அதில் யூஸ் பண்ண முடியாது. அதில் வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடான ஷூ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது லைட்டாக கொஞ்சம் நல்லா இல்லை, மழையில் போயிட்டு வந்ததுனால. இதில் பின்னாடி வந்து இந்த கிளிட் இருக்கும், 3 நெட்டில் போட்டு இந்த கிளிட்டை போட்டுட்டு இது மாதிரி மட்டும் தான். ஸ்பேர் வச்சிருக்கீங்களா? எதுக்கு இருக்கு ஸ்பேர்? இதில் இதுதான் ஸ்பேர். இதுதான் அந்த புது கிளிட்டு. இதை போட்டு தான் இதை யூஸ் பண்ண முடியும். இது என்ன இவ்வளோ ஸ்பேர் இருக்கு? இது என்ன சமைச்சர்? இதில் எது உங்களுக்கு, எது சைக்கிளுக்கு? இது வந்து ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே ஆக்சசரிஸ் தான். அது என்ன தம்பி, கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுங்க.
அது டிஃபரண்ட் டைப் ஷார்ட்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ்ல வந்து 2 டைப் இருக்கும். 2 டைப்ல ஃபர்ஸ்ட் டைப் இதுதான். இது வந்து பிப் ஷார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிப்பா. இது வந்து செகண்ட் டைப் வந்து பிப்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. பிப்னா இங்க இருக்குல்ல, இதுதான் பிப்பு. இந்த மேல இருக்கிற இந்த ரோப்பு தான் பிப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிப்லெஸ். இதுல அந்த மாதிரி ரோப் எதுவுமே இதுல இருக்காது. ஓகேவா? இந்த ரோப் இதுல எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, மோஸ்ட்லி ரேசிங்க இல்ல ரேசிங் பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம இடுப்பு விட்டு கீழே இறங்காம இருக்கிறதுக்காக இந்த பிப்பு யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபுல்லா இது நம்ம ஷோல்டர்ல வந்து இது அட்டாச் ஆயிடும். ஓகேவா? இது இந்த 2 பிப்பும் நம்ம ஷோல்டரோட அட்டாச் ஆயிடும். இது வந்து பேக் சைடு. இதுலயும் அதே மாதிரி, இதுலயும் கீழே எல்லா ஷார்ட்ஸ்லயுமே மெயினா இந்த ஸ்பாஞ்ச் இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் வந்து எதுக்குன்னா பின்னாடி பேக் பெயின் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஸ்பாஞ்ச் இருக்கும். இது வந்து ஆக்சுவலா ஸ்பாஞ்ச் கிடையாது, உள்ள ஜெல்டுன்னு இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஜெல் சீட் கவர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த சீட் கவருக்கு பதிலாக இது வந்து இன்பில்ட்டா நம்ம ஷார்ட்ஸ்ல இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ரேசிங் போறவங்க சீட் கவர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க சீட்டே ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஃபேப்ரிக் சீட்னு சொல்லுவாங்க, ஏரோடைனமிக் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சீட் கவர் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால நம்ம இந்த இது யூஸ் பண்ணுவோம். அதே சேம் தான். இதுல என்ன, அந்த பிப்பு மட்டும் இருக்காது. பட் ஆனா இதுலயுமே அந்த பேடட் இருக்கும், அந்த ஜெல் பேடட் ஷார்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே இதுலயே சேம் தான். இது ரெண்டுத்துலயுமே இப்ப என்ன ஒரு மெயின் விஷயம்னா, எப்பவுமே ஷார்ட்ஸ் வந்து உடம்போட உடம்பா ஒட்டி இருக்கிற மாதிரி டைட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். உங்க சைஸோட ஒரு சைஸ் 2 சைஸ் சின்னதா எடுக்கணும். கொஞ்சம் நல்லா வெரிஃபை பண்ணி நியர்பை ஸ்டோர்ல போய் பார்த்துட்டு அப்புறமா நீங்க ஷார்ட்ஸ் எங்க ஆன்லைன்ல போடுறதா இருந்தாலும் சரி இல்ல வாங்குறதா இருந்தாலும் சரி சின்னதா சைஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா ஏரோடைனமிக்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. சைக்கிளிங்ல ஏரோடைனமிக்ன்ற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவுக்கு எவ்வளவு டைட்டா போட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு எதிரில வர காத்தை வந்து உங்க கிளாத்ஸை வந்து ஆக்குபை பண்ண விடக்கூடாது. அதனால டைட்டா இருக்கணும். இது ஆக்சுவலா இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஆக்சுவலா இது வந்து ஷார்ட்ஸ், இதுவும் ஷார்ட்ஸோட கேட்டகரியில தான் வரும். இது வந்து எப்படின்னா இன்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சைக்கிளிங் இன்னர் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ இந்த 2 ஷார்ட்ஸுமே இப்போ நீங்க இப்போதைக்கு இப்போ இந்த 2 ஷார்ட்ஸுமே இப்போ வாஷ் பண்ண போட்டிருக்கீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்னர்ஸ் இது ஆக்சுவலா ஒன்றும் இல்லை, நார்மல் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தான். நார்மல் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இது இன்னர்ஸ் மாதிரி உள்ள வேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னர்ஸ் மாதிரி வேர் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இதுலயும் அந்த ஜெல்லடு பேட் இருக்கும். இதுலயும் ஜெல்டு பேட் இருக்கும். பட் ஆனா என்னன்னா இது வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஷார்ட்ஸ் மாதிரி வராது, இன்னர் மாதிரி வரும். இது வந்து சைக்கிளிங் இன்னர்னு சொல்லுவாங்க, இன்னர் ஷார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவுமே உங்களுக்கு டைட்டா தான் இருக்கணும். ஓகேவா? இதுலயும் அதே மாதிரி பேடட் வரும். அப்புறம் என்னப்பா என்ன நிறைய டி-ஷர்ட்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, இது என்னப்பா அது? அது வந்து ஆக்சுவலா அதெல்லாம் டி-ஷர்ட்ஸ் கிடையாது. அது எல்லாமே ஆக்சுவலா எல்லாமே ஜெர்சி, சைக்கிளிங் ஜெர்சின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிப்போம். இதுதான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ற என்னோட ஜெர்சி இதுதான். இது வந்து நார்கான் வாங்கும்போது அந்த கடையில இருந்தே பை பண்ணது. 5am பைசைக்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கடையில இருந்து அவங்களோட லோகோ போட்டு இருக்கும். இது வந்து ஒரு ஃபிட்டடான ஜெர்சி, எப்படின்னா ரேஸ் ஃபிட் ஜெர்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஜெர்சி. இது பாடியோட பாடி அதை சொல்லியிருக்கேன்ல, ஷார்ட்ஸ் மாதிரியே தான் இதுக்கும். ரொம்ப ஃபிட்டா இருக்கணும் எப்பவுமே. சைக்கிளிங் ஜெர்சிஸ் பொறுத்த வரைக்கும், ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபிட்டா இருக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த ஆரோ பொசிஷனிங் வரும்போது அந்த ஆரோ டைனமிக் நமக்கு நல்லா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஹெட்விண்ட் அதிகமா இருக்கும் சில டைம். ஹெட்விண்ட் மீன்ஸ் எதிர்காத்து அதிகமா இருக்கும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி எப்படி சொல்றதுன்னா, காத்து வந்து நம்ம பாடி கிழிச்சிட்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த டைட்டா வியர் பண்ணணும் எப்பவுமே. இது ஒரு ஜெர்சி. இது பின்னாடி வந்து 3 பேக்கெட்ஸ் இருக்கும். இல்ல ஃபோன் இது பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட்ல வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இன்னொன்னுத்துல அந்த சின்ன ஜிப்ல வந்து மணி அது மாதிரி ஏதாவது கேரி பண்ணிக்கலாம். இன்னொன்னுத்துல டூல் கிட் இல்ல சம்திங் உங்களுக்கு என்ன வேணுமோ கேரி பண்ணிக்கலாம். இதுல எஃபிஷியன்ஸ்க்காக இந்த பேக்கெட்ஸ். மெயினான விஷயம் இல்ல வெயிட் சேர்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு வெயிட் இதுல சேர்க்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற ஜெர்சிஸ் பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலா இது எங்க டீமோட ஜெர்சி. இது எங்க டீம் வந்து யூடி ஆஃப் பாண்டிச்சேரி சைக்கிளிங் அசோசியேஷன் அப்படின்னு எங்க டீம். இது எங்க டீமோட ஜெர்சி. இது வந்து ஆக்சுவலா பாண்டியில இருந்து இன்ன வரைக்கும் யாரும் ஒலிம்பிக்ஸ் போனதில்லை. அதை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற விதமா இது எங்க பிடி சார், எங்க அத்தாரிட்டி, எங்க பிரேம்குமார் சார், அவங்க வந்து இது எங்க எல்லாருக்கும் எங்க டீம் ஜெர்சியா இது பண்ணி கொடுத்தாங்க, ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. இதுல ஆக்சுவலா இங்க ஒரு வேர்டு ஒன்று போட்டிருக்கோம், பாரிஸ் 2024 கோ ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு போட்டிருக்கோம். பாண்டியில இருந்து இருக்கிறவங்க ஒலிம்பிக்ஸ் போகணும் அப்படின்றதுக்காக ஒரு இது.
இது வந்து ஆக்சுவலாக இது எங்கள் டீமோட ஜெர்சி இதுதான். ஓகே ஓகே. இதை தான் நாங்கள் எங்கள் டீமாக போகல இதை தான் நாங்கள் வேர் பண்ணுவோம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு ஜெர்சி வந்து இதுதான். இது வந்து ட்ரையம்போட ஜெர்சி. இது வந்து ட்ரையம்போட ஜெர்சி. நீங்கள் யாரும் கேட்காதீங்க என்னடா ஃபுல்லாக டைட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ லூஸாக இருக்கேன்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த ஜெர்சி வந்து நான் ஃபஸ்ட்டு சைக்கிளிங் ஆரம்பித்தப்போ வாங்கினது. எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது, ஜெர்சி எப்படி இருக்கணும் என்னென்னலாம் தெரியாது. ஒரு ஆர்வ கோளாறுல ஃப்ராங்காக சொல்கிறேன், ஆர்வ கோளாறுல வாங்கிட்டேன். லூஸாக இருக்கும் இவ்வளோ சொல்ல போனாங்க. இது ஆக்சுவலாக இன்னும் லூஸாக இருக்கும். நான் உள்ளே வந்து பிடிச்சி வச்சுருக்கேன், டைலரிங் கடையில் கொடுத்து நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இல்லைன்னா இது இன்னும் லூஸாக இருக்கும். இது மாதிரி யாரும் வாங்கிடாதீங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். பட் ஆனால் இந்த ஜெர்சி நான் வாங்கி கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் கிட்ட ஆகுது. இன்னும் ஜெர்சி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் நார்மலாக சொல்லியிருந்தேன்ல ஒர்க் அவுட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சைக்கிளிங்கில் 7 days சைக்கிளிங் பண்ண மாட்டோம், 1 day ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்ப இந்த ஜெர்சி வேர் பண்ணிட்டு போவேன். ஏன்னா அதெல்லாம் ரேசிங் போகிறப்ப ப்ராக்டிஸ் போகிறப்ப வேர் பண்ணிக்கலாம். இந்த நார்மல் ஜெர்சி வந்து அந்த இது ஒர்க் அவுட் அப்போ இதை நான் வேர் பண்ணிப்பேன். இதுவும் ஆனால் இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இதுலேயும் பேக்கெட்ஸ் இருக்கும். இந்த பேக்கெட்ஸுன்றது எஃபிஷியன்சி, ஓகேவா? இதுலேயும் பேக்கெட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு